Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆள்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இங்கிலாந்து உமன்ஸ் அண்ட் நியூசிலாந்து உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு நடக்க இருக்கிற மூணாவது ஓடிஐ மேட்சை பார்த்தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ரெண்டு மேட்ச்லுமே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. சீரீஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். இது வந்து மூணாவது ஓடிஐ மேட்ச். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு ஸ்டாட்ஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி ஜூன் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஓகே, மேட்ச் எங்க நடக்குது? வெனுவை பொறுத்த வரைக்கும் பிரிஸ்டல்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஓகே, பாரத நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும், நீங்க சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ண நினைச்சீங்கன்னா தாராளமா பிளே பண்ணி பாருங்க. ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல அந்த பர்டிகுலர் வேணுவை செக் பண்ணி அந்த பிச்சு எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததா இந்த பர்டிகுலர் வெனுல ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஸ்பின்னர்ஸுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து பார்ப்போம். அதை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ். அதுல 35 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. அதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 22 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 13 விக்கெட் வரையும் ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் பொறுத்த வரைக்கும் 34 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் வரையும் தான் இந்த பர்டிகுலர்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா 40 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 13 விக்கெட்டும், செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது 27 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்குங்க. இதுல மோஸ்ட்லி செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ற ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க இந்த பர்டிகுலர் வெனுல. இல்ல ரைட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் பொறுத்த வரைக்கும் 24 விக்கெட்டும், லெக் பேக் ஸ்பின்னருக்கு வந்து 7 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. அண்ட் ரைட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்கிட்ட 9 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. லாஸ்டா நடந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. இதுல மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க இந்த பர்டிகுலர் விண்டோல. இப்ப அடுத்ததா ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 6 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இங்கிலாந்து மொத்தம் 5 மேட்சும், நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தாங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்ததா நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாவே இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10,000 வின்னிங் அமௌண்ட்ல நீங்க பிளே பண்றீங்கன்னா மற்ற ஆப்ல நீங்க 5,750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே ஃபோக்கஸ் 11 ஆப்ல 5,448 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். கிட்டத்தட்ட ஃபோக்கஸ் 11 ஆப்புக்கும் மற்ற ஆப்பு நீங்க கம்பேர் பண்ணும்போது 302 ரூபா வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுங்க. அந்த பர்டிகுலர் மணியை வச்சு நீங்க இன்னொரு டீமை கூட கிரியேட் பண்ணி பிளே பண்ணலாம். ஸோ ரொம்பவே பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல GST அண்ட் DDS இந்த ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும் இல்ல நீங்க வித்ட்ராவல் பண்ற மணியா இருக்கட்டும், அதுக்கு GST அண்ட் DDS ரெண்டுமே வந்து கிடையாது இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 6% கேஷ் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும் அல்லது வித்ட்ராவல் பண்ற மணியா இருக்கட்டும், அது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 6% வரையும் கேஷ் போனஸ் வரையும் இந்த ஆப்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன் வைஸ்ல இந்த ஆப் வந்து இருக்கு. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான ஆப்ஷன் வைஸ்ல வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது 10+1, 7+1 அண்ட் 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 5+1 அப்படிங்கிற ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை வந்து நீங்க பிளே பண்ணலாம். இந்த 5+1ங்கிற ஆப்ஷன் ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. காமனா இந்த 10+1ங்கிற ஆப்ஷனும் எல்லா ஆப்லயும் இருக்கு.
7+4ங்கிற ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா ஆப்லையும் வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஃபோக்கஸ் லெவல் ஆப் வந்து மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்ததான் 2 டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். இங்கிலாந்தோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் டாமி பியூமான் அண்ட் பவுசியர் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் ஹேதர் நைட், நட்ஸ் வெப்ரன், டேனி வியாட், எமி ஜான்ஸ், அலெக்ஸ் கேப்சி, சார்லி டீன், எக்லஸ் ஸ்டோன், கெட் கிராஸ் அண்ட் லாரன் ஃபில்லர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷனில் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்த நியூசிலாந்தோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் சுசி பேட்ஸ், பிளெம்மர், அமிலியா கிளேர், சோஃபி டிவைன், மேரி கிரேன், ப்ரூக் ஹாலிடே, லாரா டாம், சார்லி கேப்ஸ், ஜெஸ் கேர், மோர்னிங் பிரென்ஃபோர்ட் அண்ட் ஃபாரான் ஜோன்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் ஆப்ஷனில் வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த 2 டீமோட பிளேயர்களோட ஸ்டாட்ஸ் வைஸ்ல யார் யார் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாமி பியூமனை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 52ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. 21 மேட்சை பிளே பண்ணி 886ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50+ ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க டாமி பியூமனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹெட் வெட்ல ரொம்பவே சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. வெனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 மேட்சை பிளே பண்ணி 490 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா வந்து பிளே பண்ணியிருக்காங்க சொல்லணும். 2 இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. பேட்டிங் ஸ்கில் ரொம்பவே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காங்க. லாஸ்டா இருந்த 3 மேட்ச்ல 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 30+ ரன்னுக்கு மேல வந்து அவங்கள்ட்ட வந்து கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்ததா அமியா பவுசியர் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 5 மேட்சை பிளே பண்ணி 237 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு 20+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னும் அட்வான்டேஜா போய் ஒரு 50+ ரன்னுக்கு மேல ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு வந்து இருக்கு ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும். வெனு எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 50 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காங்க. ஸோ வெனுல பெருசா எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லைன்னு தான் சொன்னோம். ஒரு 15+ ரன்னுக்குள்ளாரே வந்து அவுட் ஆயிருக்கிறாங்க. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்டா அந்த 4 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்ல 50+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருக்காங்க. அதுவும் லாஸ்டா இருந்த மேட்ச்ல 100+ வரையும் அடிச்சிருக்காங்க. இவங்களாம் ஒரு 10 டீம் கிரியேட் பண்றீங்கன்னா அதுல 2-3 டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெய்தர் நைட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 34 மேட்சை பிளே பண்ணி 30ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 865 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா ஒரு கம்மியான ரன் தான் வந்து இருக்கு. அது பவுலிங் ஆப்ஷன்ல பார்த்தோம்னா பிளஸ் 12 விக்கெட் வரையும் வந்து எடுத்திருக்காங்க ஹைதர் நைட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 மேட்ச் பிளே பண்ணி 57 அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன்ல தான் வந்து இருக்கு. பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங் ஆப்ஷனா இருக்கட்டும். பவுலிங் ஆப்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஓவராலா 2 இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும், 2லையுமே ஒரு ஆவரேஜ் ஒரு 25+ ரன் அப்படிங்கிறத வந்து எடுத்துட்டு இருக்காங்க மேட்சுக்கு மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்டா நடந்த மேட்ச்ல 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இயர்லியாவே வந்து விக்கெட் இழந்திருக்கிறாங்க. ஸ்டார்டிங் அந்த 9 ரன் அப்படிங்கிற பட்சத்துலேயே வந்து விக்கெட் இழந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்லாம் மினிமம் ஒரு 50+ ரன் அப்படிங்கிறத வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். மஸ்ட் இவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நட்ஸ் வெப்ரண்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 22 மேட்ச் பிளே பண்ணி 34 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 582 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்கிறாங்க. இதுல பிளஸ் 18 விக்கெட் வரையும் இவங்கள்ட்ட வந்து கிடைச்சிருக்குது. இதுல போத் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும் போது இவங்க வந்து ஒரு 50+ ரன் அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. இது பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது 9 பால் மேட்ச்ல 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. அடுத்த வெனுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 11 விக்கெட் வரையும் இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லுவேன். பிளஸ் பேட்டிங் ஆடல வந்தாலும் 207 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. இதுல போத் 2 இன்னிங்ஸ்லுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல ஒரு 25+ ரன் அப்படிங்கிறது அடிச்சிருக்காங்க வெனுவை பொறுத்த வரைக்கும். இதே பவுலிங் ஸ்கில் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 6 விக்கெட்டும் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல போத் ஆப்லயும் மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா
பெருசாக இந்த பேட்டிங் ஆர்டர் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்க தான் சொல்லுவோம். டாப் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மேன் வந்து மேட்ச் வந்து முடிச்சதுனால இவங்க வந்து பெருசாக பேட்டிங் ஆப்ஷன் எதுவும் கிடைக்கல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பெருசாக அந்த ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பவுலிங் பண்ணியிருந்தாங்க, பவுலிங்லேயும் பெரிய விக்கெட் ஆப்ஷனும் எதுவும் பெருசாக வந்து இல்லை. அப்போ அடுத்ததா டேனி வியர்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 21 மேட்ச் பிளே பண்ணி 19 அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போரான ரெக்கார்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லுவேன் டேனி வியர்ட்க்கு. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்ச் பிளே பண்ணி 116 அப்படிங்கிற 2 தான் வந்து அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 50+ ரன் அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தோம்னா லாஸ்டா இந்த 2 மேட்சுமே இவங்களுக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் பெருசா கிடைக்கல. டாப் ஆர்டர்ல இருக்க பிளேயர்ஸ் வந்து மேட்சை முடிச்சதுனால இவங்களுக்கு வந்து அந்த பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது எதுவும் கிடைக்காதனால இவங்க பெருசா எந்த ஸ்கோரும் கிடைக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல மினிமம் ஒரு 35+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்கிறாங்க. அடுத்த எமி ஜான்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 19 மேட்ச் பிளே பண்ணி 42 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 541 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ரெக்கார்டு வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எமி ஜான்ஸை பொறுத்த வரைக்கும் இல்ல போத் 2 இன்னிங்ஸ்லுமே விளையாண்ட எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 25+ ரன் அப்படிங்கறது ஒரு சாலிட் ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க ஹெட் வெயிட்ல. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே பூரான ரெக்கார்ட் தான் இருக்கு. 5 மேட்ச் பிளே பண்ணி 4 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா இயர்லியாவே வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வெனுல ஒரு ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தோம்னா லாஸ்டா இந்த 2 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ண கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் டாப் ஆர்டர்ல பேட்ஸ்மேனே வந்து மேட்சை முடிச்சதுனால எமி ஜான்ஸ் வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து கிடைக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த எல்லா மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. மினிமம் 40+ ரன்னுக்கு மேலதான் வந்து எல்லா மேட்ச்லயும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டாப் ஆர்டர்ல விக்கெட் இழந்துரும் எமி ஜான்ஸ் அந்த பேட்டிங் ஆடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க டீம் கிரியேட் பண்ணீங்கன்னா எமி ஜான்ஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரொம்ப சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். இங்க பாரத அலெக்ஸ் கேப்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 6 ரன் தாங்க அடிச்சிருக்காங்க. ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு அலெக்ஸ் கேப்ஸை பொறுத்த வரைக்கும். பெனூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 43 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. பிளஸ் 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. இதுல போத் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாலும் சரி பவுல் பண்றாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது அவங்க பேட்டிங் வந்து ஒரு 40+ ரன் வரையும் வந்திருக்கு. பவுல் பண்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 3 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இந்த மேட்ச்ல 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ல ஆல் ஓவரும் கம்பல்சரி பண்ணிடுறாங்க. ஸோ அது பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா 30+ ரன் வரைக்கும் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பவுலிங் ஆப்ஷன்ல இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 1 அல்லது 2 விக்கெட் எடுக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்த சார்லி டீனை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 11 மேட்ச் பிளே பண்ணி 22 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. பிளஸ் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 100+ ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் மினிமம் ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன்னுக்கு மேல அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இவங்க பவுல் பண்றாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. 5 மேட்சுக்கு 14 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. அதே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 6 மேட்சுக்கு 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவங்க பவுல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்கிறாங்க சார்லி டீன். அதே பெலூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. பிளஸ் பேட்டிங் ஆர்டர்ல ஒரு 64+ ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. அதே செகண்டா பவுல் பண்றாங்க போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது 4 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத கம்பல்சரி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தாவே தெரியும் லாஸ்டா அந்த மேட்ச்ல ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காங்க. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சிடுறாங்க. பவுலிங் ஆப்ஷன்லயும் 2 அல்லது 4 விக்கெட் வரையும் கம்பல்சரி வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா சோஃபி எக்லஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 17 மேட்சை பிளே பண்ணி 27 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. பிளஸ் 43 ரன் வரையும் பேட்டிங்ல வந்து நம்ம எதிர்பார்த்திருக்கோம். அடுத்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவங்க பவுல் பண்ணும்போது 7 மேட்சுக்கு 13 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்ணும்போது 10 மேட்சுக்கு 14 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஸோ சோஃபி எக்லஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. பெலூன் எடுத்துட்டீங்கன்னா 5 மேட்சை பிளே பண்ணி 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. பெலூனை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. போத் 2 இன்னிங்ஸ்லயும் இவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது 3 அல்லது 4 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சோஃபி எக்லஸ்டோன்.
ஸோ போத் ரெண்டு இன்னிங்ஸ்லுமே உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் உங்களுக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காங்க. மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட், அதிகபட்சம் 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. லாஸ்டாக இந்த மேட்ச்ல இவங்கள்ட்ட வந்து 5 விக்கெட் வரையும் வந்திருக்கு. யார்தான் கெட்கிராஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 14 மேட்சை பிளே பண்ணி 25 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. பிளஸ் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 66 ரன் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஏன்னா 6 மேட்சுக்கு 14 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. போத் செகண்ட் இன்னிங்ஸ்க்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8 மேட்சுக்கு 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. 1-2 மேட்ச்ல மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காங்க. ஒரு சில மேட்ச்ல மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறது வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல இவங்க பவுல் பண்ணும்போது பதிவு பண்ணியிருக்காங்க. வெறும் எடுத்துக்கிட்டா 5 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவங்க பவுல் பண்ணும்போது 3 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது 2 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பர்டிகுலர் பெருவில் இவங்க செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா கொஞ்சம் 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத கம்பல்சரி எடுத்துடுறாங்க. அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த லாரன் ஃபில்லரை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காங்க. பெருசா விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்லை. பெலூன் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ போத் இவனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் உட்பட கொடுத்து பாருங்க. மேட்சுக்கு 2 விக்கெட் அல்லது 3 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா சுசி பேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 40 மேட்சை பிளே பண்ணி 23 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து கொஞ்சம் போரான ரெக்கார்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 40 மேட்ச் பிளே பண்ணி 23 ஒரு ஆவரேஜ் வந்து ரொம்பவே ஒரு போரான இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பெலூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்ச் பிளே பண்ணி 158 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. அது போத் 2 இன்னிங்ஸுமே பெலூல ஒரு சூப்பரான ரெக்கார்டா வந்து இருக்கு. ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 100+ ரன் வரையும் கூட அடிச்சிருக்கிறாங்க. ஓகே, அப்ப அடுத்த ஜார்ஜியா பிரம்மரை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 5 மேட்ச் பிளே பண்ணி 60 ரன் வரைக்கும் தாங்க அடிச்சிருக்காங்க. ஸோ ஹெட் வெட்ல பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் போரான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. வெறும் எடுத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். இதுக்கு முன்னாடி எதுவும் பிளே பண்ண கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா விளையாண்ட மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. மித்த மேட்ச்ல டாப் ஆர்லயே வந்து விக்கெட்டை வந்து இழந்துடுறாங்க. ஸோ ஜார்ஜியா பிரம்மர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் ட்ரை பண்ணா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த அமிலியா கரை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 13 மேட்ச் பிளே பண்ணி 258 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. பிளஸ் 16 விக்கெட் வரையும் இவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லுமே பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. 7 மேட்சுக்கு 14 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றாங்கன்னா இவங்க வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நீங்க வந்து பிக் பண்ணிக்கங்க. ரீசன்ட் ஃபார்ம் பெலூன் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நல்லா விக்கெட் ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. பட் இந்த பெலூல செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் மினிமம் 30+ ரன்னுக்கு மேலே அவங்க வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்லையும் மஸ்ட் 2 விக்கெட் வரும் ஒன்று எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அமிலியா கருட்ட. அடுத்ததான் மேடி கிரீனை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 16 மேட்ச் பிளே பண்ணி 336 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க சொல்லணும். எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 25+ ரன்னுக்கு மேலே தான் ஹெட் வெட்ல வந்து பிளே பண்ணியிருக்காங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 மேட்ச் பிளே பண்ணி 19 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த 19 ரன் அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்காங்க. வெறும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பூரான ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல இருந்து பார்த்துக்கிட்டோம்னா லாஸ்டா நடந்த 3 மேட்ச்ல 2 மேட்ச்ல 35+ ரன் வரையும் இவங்கன்றது வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் இவங்கன்றது ஒரு 35+ மேல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா சோஃபி டெவைனை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 36 மேட்ச் பிளே பண்ணி 25 அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 791 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 20 மேட்ச்ல 378 ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 16 மேட்ச் பிளே பண்ணி 413 ரன்னும் அப்படி வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ போட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. 13 மேட்சுக்கு 15 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஸோ சோஃபி டிவைனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க.
ஸோ வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது அந்த விக்கெட் வந்து வந்திருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இந்த 3 மேட்ச்ல 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 25+ ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காங்க. அதுல ஒரு மேட்ச்ல 100+ ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. ஒரு ரீசெண்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காங்க சோஃபி டிபைன். அடுத்ததா ப்ரூக் ஹாலிடே பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 14 மேட்சை பிளே பண்ணி 341 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. பிளஸ் 5 விக்கெட் வரையும் வந்து எடுத்திருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காங்க ப்ரூக் ஹாலிடே பொறுத்த வரைக்கும். ஸோ வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காங்க. அது ஒரு மேட்ச்லயும் பெரிய எந்த ஸ்கோரும் எதுவும் கிடைக்கல. ஸ்டார்டிங்லேயே வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா பவுலிங் ஆப்ஷன்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் மினிமம் ஒரு 50+ ரன் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் ஃபார்ம்ல. ஸோ இவங்க வந்து ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க ஹாரி ப்ரூக். லாரண்டாவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 72 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல இவங்க பேட் பண்ணும் போது 2 மேட்ச்ல வந்து 25+ ரன் வரையும் இவங்கள்ட்ட வந்து கிடைச்சிருக்கு. இது வேணும்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும் போது அந்த பர்டிகுலர் ஸ்கோர் வந்து வந்திருக்கு லாரன் டவுன் கிட்ட. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. விளையாண்ட எல்லாத்துலயும் ஒரு இயர்லயே வந்து விக்கெட் இழந்திருக்காங்க. லாரன் டவுனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன் வேணாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா சார்லி கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 77 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க 5 மேட்சை வந்து பிளே பண்ணி. ஸோ கிட்டத்தட்ட ரொம்பவே போரான ரெக்கார்ட் தான் வந்து இருக்குன்னு சொல்லுவேன். அதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணது ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 40+ ரன் அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்காங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ரீசெண்டா இருந்த 2 மேட்ச்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 50+ ரன் அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்காங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா மோலின் பிரென்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும் போது 2 மேட்சுக்கு 2 விக்கெட், அதாவது மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா அந்த 2 மேட்ச்ல பெருசா விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்லை. அதுக்கு மேலே அந்த மேட்ச்ல வந்துட்டீங்கன்னா மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் இவங்கள்ட்ட வந்து பதிவாயிருக்கு. அடுத்ததா ஃபாரன் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 7 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இவங்க பவுல் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ற பட்சத்துல கொஞ்சம் நீங்க தவிர்க்கிறது பெட்டர். கிட்டத்தட்ட செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சை பிளே பண்ணி ஒரு விக்கெட் வரையும் எடுக்க கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது மேட்சுக்கு ஒரு விக்கெட்டுங்கிறத வச்சு பதிவு பண்ணியிருக்காங்க. வெறும் பார்த்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ரீசெண்டா அந்த மேட்ச்ல பெருசா எந்த விக்கெட் டேப்ல இல்ல. ஒரு 4 மேட்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா மேட்சுக்கு 2 விக்கெட், மஸ்ட் 1 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஃபாரன் ஜோன்ஸ். ஓகே, இப்போ அடுத்ததா ஜஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 11 மேட்சை பிளே பண்ணி 15 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. பிளஸ் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 75+ ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவங்க பவுல் பண்ணும்போது 5 மேட்சுக்கு 10 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 6 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் வரையும் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்கன்னா ஜஸ்கருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத கம்பல்சரி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஹெட்வெட்ல. வெறும்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச்லயும் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவங்க பவுல் பண்ணும்போது கம்பல்சரி ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஒரு டிஃபரன்ஸ் ஒரு கேபினட் ஸ்கேம் கொடுக்குறாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் அந்த 2 மேட்ச்ல பேட்டிங் ஆர்டர்ல மட்டும் இவங்க இருந்து ஒரு 15 ஒரு 20+ ரன் வரையும் வந்திருக்கு. பவுலிங் ஆப்ஷன்ல பெரிய விக்கெட் எதுவும் இல்லை. பட் அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு விக்கெட்ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரையும் இவங்கள்ட்ட வந்து மஸ்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா டாமி பியூமனை பொறுத்த வரைக்கும் சுசிட்ட 6 இன்னிங்ஸ் பிளே பண்ணி ஒரு வீரரை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. கிட்டத்தட்ட 47 பாலுக்கு 43 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. அதே அமிலியா கார்கிட்ட 21 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 4 முறை வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. டிவைன்ட 29 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 5 முறையும், ஜஸ்கர்ட் வந்து பாத்தீங்கன்னா 19 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 3 முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. அடுத்த ஜான்ஸ்டன் 7 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 1 முறை வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி அமிலியாக்கர் அண்ட் டாமி டியூமன் அண்ட் ஜஸ்கர் அண்ட் டாமி டியூமன்ட்டுக்கு ஒரு பேட்டில் இருக்க ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, பாரதியா மியா பவுச்சரை பொறுத்த வரைக்கும் அமிலியாக்கர் கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காங்க.
கிட்டத்தட்ட 81 பாலுக்கு 101 ரன் வரையும் அடிச்சிருக்கு. அடுத்ததா ஜான்ஸ் கிட்ட 7 இன்னிங்ஸ்ல ஒரு முறையும், டிவைன்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 இன்னிங்ஸ்ல ஒரு முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. அடுத்ததா ஜஸ்கர்ட்ட 9 இன்னிங்ஸ்ல ஒரு முறையும், ஹாலிடேட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட டாப் ஆர்டர்ல இந்த பவர் பிளேல வந்து அவங்க விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. ஸோ ப்ரூக் ஹாலிடே அண்ட் மியா பவுச்சியர் அல்லது டிவைன் அண்ட் மியா பவுச்சியருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெய்தர் நைட்டை பொறுத்த வரைக்கும் ஜிசிக்ட 10 இன்னிங்ஸ்ல ஒரு முறையும், அமிலியா கார்ட்ட 23 இன்னிங்ஸ்ல 3 முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. அது சோஃபி டிவைன்ட்ட 19 இன்னிங்ஸ்ல 2 முறையும், ஜஸ்கர்ட்ட 16 இன்னிங்ஸ்ல 3 முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. அடுத்த ஹெலிடேக்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 26 பாலுக்கு 14 ரன் வரையும் தாங்க வந்து அடிச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஹெய்தர் நைட் அண்ட் ப்ரூக் ஹாலிடே, சிசு அண்ட் அந்த ஹெய்தர் நைட் இவங்க இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த நட்ஸுவ பிரெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜிசிக்ட 9 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காங்க. அண்ட் அமிலியா கார்ட்ட 27 இன்னிங்ஸ்ல 3 முறையும், சோஃபி டிவைன்ட்ட 24 இன்னிங்ஸ்ல 3 முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. இந்த ஹாலிடேக்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 26 பாலுக்கு 14 ரன் வரையும் தான் வந்து அடிச்சிருக்காங்க. அடுத்த ஜஸ்கர்ட்ட 11 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காங்க. 72 பாலுக்கு 60 ரன் வரையும் தான் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஜஸ்கர் அண்ட் நட்ஸுவ பிரெண்ட் அண்ட் ஹாலிடே அண்ட் நட்ஸுவ பிரெண்ட்டுக்கு ஒரு பேட்டில் இருக்க ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா சுசி பேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைதர் நைட் கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. கிட்டத்தட்ட 27 பாலுக்கு 36 ரன் வரையும் தான் வந்து அடிச்சிருக்காங்க. அடுத்த டேன்ட்ட 7 இன்னிங்ஸ்ல 3 முறையும், நட்ஸுவ பிரெண்ட் கிட்ட 20 இன்னிங்ஸ்ல 5 முறையும் வந்து இவங்க விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. அண்ட் எக்லஸ்டோன் கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 2 முறையும், கிராஸ் கிட்ட 10 இன்னிங்ஸ்ல 3 முறையும் வந்து இவங்க விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. அடுத்த லோரன் ஃபில்லர் கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து இவங்க விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. இதுல மோஸ்ட்லி சுசி பேட்ஸ் அண்ட் ஹைதர் நைட் அண்ட் நட்ஸுவ பிரெண்ட் அந்த ஹைதர் நைட்டுக்கு சுசி பேட்ஸுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா ஃபில்லர் அண்ட் சுசி பேட்ஸ் கூட ஒரு பேட்டில் இருக்க ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்ததான் ஜார்ஜியா பிளம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளென்னு கிட்ட ஒரு முறை வந்து பிளே பேட்டில் இருந்திருக்கு. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க. இதுல 7 பாலுக்கு 3 ரன் இருந்தாங்க அடிச்சிருக்காங்க. ஸோ டாப்லேயே வந்து அவங்க விக்கெட்டை இழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். அது எக்லஸ்டோன் கிட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காங்க. 13 பாலுக்கு 6 ரன் வரையும் தான் வந்து அடிச்சிருக்காங்க. கிராஸ் கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காங்க. 18 பாலுக்கு 8 ரன் வரையும் தான் வந்து அடிச்சிருக்காங்க. லாரம் பெல்லு கிட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காங்க. 24 பாலுக்கு 29 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. இது ஜார்ஜியா பிளம்மர் அண்ட் கிளென்னுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அல்லது எக்லஸ்டோன் அண்ட் ஜார்ஜியா பிளம்மர் அண்ட் கிராஸ் அண்ட் ஜார்ஜியா பிளம்மருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை யாரை பிக் பண்ணலாம், ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது யாரை பிக் பண்ணலாம், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா அமிலியா கேர் அண்ட் சோஃபி எக்லஸ்டோன் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சேஃபான ஆப்ஷனா இருக்கும். மோஸ்ட்லி உங்க ஆப்பனண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்க 2 பேர்ல தான் யாருக்காச்சும் கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ரொம்பவே சேஃபான பிக்கா வந்து இருக்கும். அதே ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேங்கிற பட்சத்துல சோஃபி டிவைன், சார்லி டேன், நட்ஸுவ பிரெண்ட் அண்ட் மியா பவுச்சியர் இந்த 4 பிளேயர்ல இருந்து 2 பிளேயருக்கு கேப்டன் அது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.